வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயம் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். யாழ்ப்பாணத்தில் அதீத போதை காரணமாக இளைஞர் ஒருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் புறநகர் பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய இளைஞர் ஒருவர் ஹெரோயின் போதைப் பொருளை அதீத அளவில் நுகர்ந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள அதேவேளை உயிரிழந்த இளைஞனுடன் இணைந்து போதைப் பொருளை நுகர்ந்த ஏனையவர்கள் தொடர்பிலும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை இந்திய மீனவர் சங்க தலைவர்களுக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை வவுனியா ஹொரவப்புத்தானை வீதியில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் ஆரம்பமாகியது. வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் தலைவர் ஜோசப் பிரான்சிஸ் தலைமையில் இடம்பெற்று வரும் இக்கலந்துரையாடலில் இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையிலான முக்கிய பிரச்சினைகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டு வருகின்றது. குறித்த பேச்சுவார்த்தையில் அனைத்து இந்திய விசைப்படகு மீனவ சங்கத்தின் தலைவர் பி ஜேசுராஜா, ராமேஸ்வரம் பாரம்பரிய விசைப்படகு மீனவ சங்கத்தை சேர்ந்த ஆல்வின் பெர்னாண்டோ, மண்டபம் விசைப்படகு மீனவர் சங்கத்தை சேர்ந்த இருதயராஜு ஜஸ்டின், தங்கச்சிமடம் விசைப்படகு மீனவர் சங்கத்தை சேர்ந்த ஜெர்சிமான்ஸ், பாம்பன் விசைப்படகு மீனவர் சங்கத்தை சேர்ந்த ராஜபென் சகாயம் ஆகியோர் வருகை தந்திருந்தனர். இலங்கை மீனவர் பிரதிநிதிகள் சார்பாக வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் தலைவர் ஜோசப் பிரான்சிஸ், செயலாளர் முகமது ஆலம், ஊடக பேச்சாளர் அன்னராசா, செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியம், பிரதி செயலாளர் ரீட்டா வசந்தி ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் பல்கலைக்கழகத்தின் இணை மருத்துவ விஞ்ஞான பீட மாணவர் சங்கம் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடம் ஒன்றில் இன்று காலை கவனவீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த கவனவீர்ப்பு போராட்டமானது பேரணியாக யாழ் நகரிற்கு செல்ல முற்பட்ட போது போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையிலும் திருநெல்வேலி சந்தையில் மாணவர்கள் கவனவீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பொழுது இலவச கல்வியால் உருவான அரசு பல்கலைக்கழகங்களில் பயிலும் பட்டதாரிகளையும் அரசு தொழிலில் இணைப்பதற்கு நியாயமான வேலை வாய்ப்பு கொள்கையை உருவாக்க உள்ளக பயிற்சியை உடனடியாக வழங்கினும் தொனிப்பொருளில் கவனவீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நியாயமற்ற தேர்வு பரீட்சை முறையை உடனடியாக நிறுத்து. ஆட்சி மாறியது போல பட்டதாரிகளின் வாழ்க்கை மாறுமா? நியாயமற்ற தேர்வு பரீட்சையால் கேள்விக்குறியாக பட்டதாரிகளின் கனவு. தாதியர் பட்டதாரிகளை உடனடியாக அரசு சேவைக்கு அமர்த்து. மருத்துவ ஆய்வுக்கூட விஞ்ஞான பட்டதாரிகளை உடனடியாக வேலைக்கு அமர்த்து ஆகிய கோஷங்களை எழுப்பப்பட்டன. தொடர்ந்து யாழ்ப்பாணம் மற்றும் கோப்பாய் போலீஸ் நிலையங்களில் இருந்து அதிகளவு போலீசார் குவிக்கப்பட்டு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கவனவீர்ப்பு போராட்டம் தொடர்பில் சுகாதார விஞ்ஞான பீடம் கிஸ்னூயன் தெரிவிக்கையில், தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் இருந்து தாதியியல், மருந்தாக்கவியல், மருத்துவ ஆய்வுக்கூட விஞ்ஞானம் ஆகிய பதவி நிலை வெற்றிடங்களுக்கு புதிதாக ஆட்களை உள்ளிருப்பதற்காக அரசு பல்கலைக்கழகங்களில் முன்னபோதும் இல்லாத வகையில் பொது உளசார்பு பரீட்சை இணை சுகாதார அமைச்சு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த பரீட்சை எமக்கு தேவையற்ற ஒன்று எனவும் 4 வருடங்கள் அரசு பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்று எமக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும். இவ்வாறான தடை தாண்டல் பரீட்சைகள் எங்களுடைய தகுதியை தீர்மானிப்பதாக அமையவில்லை. மேலும் இதுவரை காலமும் பாட பெறுமதிக்கான தரப்புள்ளி சுட்டனின் அடிப்படையிலேயே பல்கலைக்கழகம் மூலம் பதவி நிலை வெற்றிடங்கள் நிரப்பப்படும். GPA சட்டங்களை கொண்டிருக்காத தகுதியற்றவர்கள் கூட வேலை வாய்ப்பு இணைத்துக் கொள்ளப்படலாம். ஆகவே இது நிறுத்தப்பட வேண்டும் என்றார். அனுராதபுரம் எப்பாவல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள வடமொன்றில் இருந்து 69 வயதுடைய பௌத்த பிக்கு ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் எப்பாவல போலீஸ் நிலையத்திற்கு நேற்று மாலை கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொலை செய்யப்பட்ட பிக்கு 69 வயதுடையவர் என்பதுடன் அவர் கிரலோகம பிரதேசத்தில் உள்ள துறவி மடத்தில் வசித்து வந்துள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் உயிரிழந்தவரின் பெயரில் முச்சக்கர வண்டியொன்றும் சாரதியும் இருந்ததாகவும், இந்த சாரதி தற்போது குறித்த பகுதியில் இல்லை எனவும் தெரிய வந்துள்ள நிலையில் சாரதி குறித்த தொடர்பில் தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த கொலையை செய்தது யார் என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகாத நிலையில் நீதிவான் விசாரணைகளின் பின்னர் சடலம் அனுராதபுரம் மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. கொலை தொடர்பான மேலதிக விசாரணைகளை எப்பாவல போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
கிழக்கு மாகாணத்தில் செயல்படும் முஸ்லிம் தீவிரவாத குழு குறித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளை தொடர்ந்து அந்த குழுவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். வாராந்து அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது. இதில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த அமைச்சர், கிழக்கு மாகாணத்தில் செயல்படும் தீவிரவாத குழு குறித்து பாதுகாப்பு படையினர் மிகுந்த விழிப்புடன் உள்ளனர். குறித்த இப்பகுதியில் செயல்படும் ஒரு முஸ்லிம் தீவிரவாத குழு குறித்து தகவல் கிடைத்துள்ளது. கடந்த அமைச்சரவை கூட்டத்திலும் இது குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த குழு பற்றிய கூடுதல் விவரங்களை கண்டறிய போலீசார், புலனாய்வுத்துறை மற்றும் பாதுகாப்பு படைகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. இந்த விடயம் குறித்து ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் சில தகவல்களையும் வழங்கினார் என்றார். கொழும்பின் கம்பனி தெருவில் உள்ள இரவு விடுதியில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 4 சந்தேக நபர்கள் கொழும்பு மத்திய குற்ற விசாரணை பணியகத்தில் சரணடைந்துள்ளனர். தற்போது குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கம்பனி தெரு பகுதியில் உள்ள இரவு விடுதியில் அண்மையில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக யோசித ராஜபக்ச நேற்று கம்பனி தெரு போலீசாரிடம் சுமார் 3 மணி நேரம் வாக்குமூலம் அளித்தார். இந்த மோதலுடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்களை போலீசார் அடையாளம் கண்டதுடன் சம்பவ இடத்தில் இருந்து ஒரு பாதுகாப்பு அதிகாரி மோதலில் தாக்கப்பட்ட நிலையில் தற்போது கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பொருளாதார வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தலைமுறையொன்றை உருவாக்க புதிய கல்வி சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகம், கல்வி அமைச்சு மற்றும் நாடாளுமன்ற தொடர்பாடல் பிரிவு ஆகியவற்றால் பாடசாலை மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படும் திட்டத்துடன் இணைந்ததாக கொழும்பு விசாகா கல்லூரியின் விசேட நாடாளுமன்ற அமர்வு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் பழைய நாடாளுமன்ற பீடத்தில் பிரதமர் தலைமையில் நடைபெற்றது. கொழும்பு விசாகா கல்லூரி மாணவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தூய இலங்கை திட்ட எண்ண கருவின் மதிப்பு மற்றும் அதன் நடைமுறை முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து விசாகா கல்லூரி அதிபர் மனோமி செனவிரத்னவினால் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு விசேட நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் ஹரணி அமரசூரிய, உலகில் அறிவை பெறுவதற்காக மாணவர்களை தயார்படுத்துவது மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட மாணவர் தலைமுறையை உருவாக்குவது எமது அரசாங்கத்தின் நோக்கம் எனவும், புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் வேலைவாய்ப்பு சந்தைக்கு மட்டுமல்லாமல் சமூகத்தை வழிநடத்த பொருளாதாரத்திற்கும் பங்களிக்க முடியுமான திறமையான இளைஞர்களை உருவாக்குவது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும், பாடசாலைகளுக்கிடையே வளங்களை பகிர்ந்து செல்வதில் உள்ள ஏற்றத்தாழ்வை நீக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும், இதற்கு பிரஜைகளின் பொறுப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது எனவும் தெரிவித்தார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியில் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.